இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, வெறும் சாதத்தோட நம்ம நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்தில் கூட இந்த மாதிரி பொடி வந்து ரெடி பண்ணலாம். கருப்பு உளுந்தில் செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கப் அளவு எடுத்த நம்ம கருப்பு உளுந்தை நல்ல மிதமான தீயில வச்சு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும், வாசனை வர்ற வரைக்குமே வறுக்கணும். ரொம்ப மிதமான தீயில வச்சா வறுபடுறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் மீடியமான பதத்தில் வச்சே நம்ம தீயோட அளவை கூட்டி குறைச்சி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இதை அப்படியே வந்து பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். இந்த அளவுக்கு உளுந்து வறுபட்டால் போதும். ரொம்ப வறுபட்டால் கூட நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து மாறிடும். இப்போ அதே கப்லேயே நம்ம 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். உளுந்து எடுத்த அதே கப்லேயே எல்லா பொருளையும் நம்ம அளந்து எடுக்கணும். அப்போ தான் பொடி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டி குறைச்சி எடுத்தோன்னா பருப்பு மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்மளுக்கு கடலைப்பருப்பையும் இந்த மாதிரி மிதமான தீயில வச்சே வறுக்கணும். பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஏற்கனவே நம்ம உளுந்து வறுத்ததுனால கடாயோட சூடு அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுமே இதை நம்ம எடுத்துடணும். ரொம்ப வந்து கலர் மாற வரைக்கும் விட்டாலும் டேஸ்ட்டை மாற்றிடும். அதனால் ஓரளவு மிதமான பதத்தில் தான் நம்ம வந்து தீயோட அளவை வச்சு எல்லாமே தனித்தனியாக வறுக்கணும். ஒரு சில பருப்பு வறுபட டைம் எடுக்கும், ஒரு சிலது லேட் ஆகும். அதனால் மிதமான தீயில வச்சு ஒன்று தனித்தனியாக வறுக்கும் போது தான் எந்த ஒரு பொருளும் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து வித மல்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு மல்லியோட ஸ்மெல் பிடிக்கலைன்னா இந்த பொடி ரெடி பண்ணும்போது நம்ம மல்லி இல்லாமல் கூட செய்யலாம். மல்லியுமே அந்த மாதிரி தான் கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் லைட்டாக கலர் மாறினதும் நம்ம எடுத்துடணும். எள் இருந்துச்சுன்னா கருப்பு எள் இதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கூட பொடி ரெடி பண்ணலாம். எள் சேர்க்காமையும் நம்ம பொடி ரெடி பண்ணலாம். சேர்த்து செஞ்சாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எள் இல்லாமல் தான் இந்த பொடி வந்து செய்கிறேன். இப்போது உப்பு, கல் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு மிதமான தீயில லைட்டாக ஒரு 2 செகண்ட்க்கு நம்ம வறுத்துக்கலாம். கல்லுப்பில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் மிதமான தீயில கடாயோட சூட்டில் லைட்டாக சூடு ஏறுற மாதிரி உப்பை வறுத்துட்டு கட்டி பெருங்காயம் நான் ஒரு சின்ன துண்டு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்ததுன்னா கடாயோட சூட்டில் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துட்டு லைட்டாக சூடு ஏற்றிட்டு நம்ம வந்து பொடி ரெடி பண்ணுறதுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு உப்பும் பெருங்காயமும் கொஞ்சம் வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாற்றி அதையும் ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 வரமிளகா, 2 காஷ்மீரி மிளகாய் வத்தல். இந்த வரமிளகா வந்து காரம் அதிகமாக இருக்கும். நான் 2 தான் சேர்த்துருக்கேன். உங்களோட மிளகாய் வத்தலோட காரத்தை பொறுத்து பொடி எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம மிளகாய் வத்தல் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சேர்க்காம நம்ம வத்தலை வறுக்கும் போது கொஞ்சம் நெடி வரதுனால லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம். 2 பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பொடி சாப்பிட்றதுக்கு இந்த பூண்டோட மணத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு சேர்த்து இது மாதிரி லைட்டாக பூண்டையும் கலந்துட்டு நம்ம எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அதை ஈரப்பதெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா 2 கப் அளவு உள்ள கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் மிதமான தீயில வச்சு நல்லா வறுபடணும். கருவேப்பிலை வந்து கரெக்டான வறுபட்ட பதம் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா மொறுமொறுப்பாக அது வந்து உடஞ்சி விழுற அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை வந்து வறுத்தா போதும். இந்த அளவுக்கு கொஞ்சம் சுருங்க கருவேப்பிலை வந்து வறுபட்டதும் கையில் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு நொறுங்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அரைக்கணும். அப்போ தான் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை இட்லி பொடி நீங்கள் இட்லி தோசைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புளி சேர்த்து செய்ய தேவையில்லை. நான் அதில் கொஞ்சமாக புளி சேர்த்து இந்த மாதிரி பொடியில் வந்து அரைக்கும் போது சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்ம சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா ஆறணும். கருவேப்பிலை ஆறினதுக்கப்புறம் இன்னும் நல்லா நொறுங்குற அளவுக்கு நம்மளுக்கு ஆறி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பருப்பு, உளுந்து எல்லாமே வந்து சேர்த்துட்டு பொடி வந்து எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் கொஞ்சம் மிதமான பதத்தில் தான் வந்து ரெடி பண்ணுறேன். ரொம்ப மையாக இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லது, ரொம்ப கொரகொரப்பாக இருந்தாலும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 2த்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கருவேப்பிலை பொடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம அரைச்ச அந்த கருவேப்பிலை பொடியை அப்படியே ஆற விட்டுறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இது 6 மாதம் கூட கெடாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.